ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மார் தமிழன் கேமிங் சேனல். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுக்கு அடுத்து இது வந்து தேர்ட் பார்ட். இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அன்றைக்கி வந்து விளாட்ன கிளாசிக் சிஎஸ் ரேங்கடு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அன்றைக்கி விளையாண்டது இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. பட் நம்ம ஸ்குவாடை கொஞ்சம் நம்ம பலமாகவே ரெடி பண்ணியாச்சு. தரமான ஒரு ஸ்குவாடை ரெடி பண்ணியிருக்கோம். என்ன சேர்த்தா ஒரு 5 மெம்பர்ஸ். ஓகேவா? கூடிய சீக்கிரமே ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடியோஸ்லாம் வரும். அது வரைக்கும் என் வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டாகும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நாம் கொஞ்சம் அந்தளவுக்கு விளையாட மாட்டோம். பட் இருந்தாலும் நம்ம டீம்மேட்ஸ் வேறு மாதிரி விளையாட போகிறாங்க, பார்த்துட்டே இருங்க. சரி, ஞாபகம் இல்லை 2 நாள் 1ஆம் தேதி விளையாடின மேட்சா எதுவும் தெரியல. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கிறவனை முடிச்சுடலான்னு பார்த்தா ரைட்டில் ஒருத்தன் இருப்பான். வணக்கம்டா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிச்சிட்டான். சரி, நான் குளோவால் போட்டேன். அப்படி போயிட்டுருக்கான், எஸ்கேப் ஆகிட்டான். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரையும் முடிச்சிருவாங்க கைஸ். வெயிட் அண்ட் சி. அவன் உள்ளே ஏறி இருப்பான் போல். மட்டும் முடிச்சு விட்டுருவாங்க. அதாகப்பட்டது என்னவென்றால், இந்த மேட்ச் எப்படி போயிடுச்சு. அடுத்த ரவுண்டு என்னன்னு பார்ப்போம். யார் இது? சைனீஸ் பிளேயரா என்னன்னு தெரில. அது என்ன கதைன்னு தெரில. ஓகே, நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அடுத்த ரவுண்டில் தான் ஒரு பிளேயர் நமக்கு ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். தரம் அந்த மாதிரி தரமான பிளேயரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி இருக்கிற நம்ம 2 தரமான பிளேயர்ஸ் தான் விளையாடிட்டு இருந்திருக்கோம். வாய்ஸ் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வர மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ரக்ஷா ப்ரோ கூட போகலான்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். இங்கே ஒன்றுமே ஒழுங்காக பண்ண மாட்டேன். டக்கு மைண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. சரி, சைனீஸ் பிளேயரை காப்பாற்றலான்னு இறங்கி போவாங்க ஐஸ். ஐயோ இறங்கிட்டானா, வந்துட்டானா, அப்படியே ஹீல் பண்ணி விட்டுருவேன். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறுத்தனமான வேலைலாம் பார்ப்பேன். பார்த்துட்டே இருங்க. இதில் என்ன ஹைலைட்னா, நான் டக்குன்னு தோற்றுருவேன். டீம்மேட்ஸ் மோட்டிவேட் பண்ணுவேன். பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்காது. அதை பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்களே கழுவி ஊற்றுவீங்க. இப்போ தலைவரை அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க, ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலாக ஒரு டீம் ஒரு பிளேயர் தான் ஆப் பண்ணிட்டு, பட் வந்து 18 SP இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருந்தா டிஃபீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதுவே பெரிய விஷயம், அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. இப்போ வந்து தேர்ட் ரவுண்டு கைஸ். தேர்ட் ரவுண்டு நான் கொஞ்சம் ஆர்வக்கூடாது. இந்த மேட்ச்னா ஆர்வக்கூடாது தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலனாலும் அவனோட பேர் எல்லாருக்குமே தெரியும். இது யாரோட டைலாக்னு சொல்லுங்க. இப்போ சறுக்கிட்டே போனோம், சம்மந்தமே இல்லாமல் இறங்கி வந்துட்டேன். இப்போ ஏதாவது ஒரு ஸ்கெட்சு போட்டு முடிக்கலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணேன். பட் என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்க. சரி, அப்படி போவோம். டீம்மேட் எனிமீஸ்லாம் அந்த பக்கம் இருப்பாங்க, சுற்றிட்டு வந்து அடிக்கலான்னு போனேன். ஐயோ, இப்போதான் போவேனா. ஸ்கெட்செல்லாம் பக்காவாக போட்டேன். போவேன், கேம்பரு அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. போங்க.
நீ தாண்டா டிரைவர், உன்னைய வச்சு தாண்டா ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ராவன் இஸ் அபிலாஷ். அபிலாஷ் என்ன பண்ணுறது பார்ப்போம். பேர்லாம் மாற்றி விட்டேன், இதுக்கப்புறம் கரெக்டாக தெரியும். அவருக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஷேடோ நம்பி தான் மேட்சே இருக்கு, அவருக்கு போட்டாங்க. இட்ஸ் ஓகே. வெற்றியும் தோல்வியும் எனக்கு சகஜம். இது எத்தனாவது ரவுண்டு? ஃபோர்த் ரவுண்டு. இந்த ரவுண்டு ரொம்ப ஹைப் ஏற்றி மோட்டிவேட் பண்ணுவேன் எல்லாரையும். இந்த நின்று தான் மோட்டிவேட் பண்ணுவேன். இந்த ரவுண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. போகலாம். மிஸ்டர் ராவன் என்ன ஆச்சு? ஓகே, வந்தாச்சு. ஷாடை முடிச்சுட்டு இருப்பாரு. இல்லை நான் உதவ வாங்கிடுவேன், என்ன கதைன்னு தெரில. திரும்ப அடி வாங்கிறியடா. திரும்ப தோத்துட்டு இருக்குன்னு. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துப்போம். இப்போ நம்ம டீமே நம்ம ரக்ஷாவை நம்பி தான் இருக்கு. ரக்ஷா கம் ஆன் பாய், யூ கேன் டூ இட். ஓடுறா, வெறிடா. அடுத்து இன்னும் ஒருத்தம் தான்டா, முடிச்சு விட்டுறலாம்டா. ஒரு புடவங்க மண்டை எங்க இருக்கான்னு தெரியல, வந்துட்டான். ரக்ஷா கமான்டா. தூடா, அடி போலி. வெரி அடுத்த ரவுண்டு 2:2 ரேஷியோவில் இருக்கு. இது வந்து ரவுண்ட் 5. என்ன நடக்குது என்பதை பொறுத்து இருந்து காண்போம். ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது காய்ஸ். என்ன சொல்யூஷன் சொல்லுங்க, வாங்கி குடிப்போம். ஸோ இந்த ரவுண்ட் என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணுவோம்? படிக்கட்டு வேண்டாம், சரி ஏறுவோம். அதே எனிமி எங்க தெரியல, சரி பார்ப்போம். ஐயோ நம்ம டீம் 2 பேரும் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக அது நம்ம ரக்ஷா அடிக்க வேண்டிய கில்லு தட்டி பறிச்சுட்டு தேவையில்லாம. இப்போ வந்து ரவுண்ட் 6. இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சா இந்த மேட்ச் ஜெயிக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோவில் இருந்து அதிகமாக போகுது. எப்படி நான் தான் ஏதோ ஆர்வ கோளாறுத்தனம் பண்ணி தோக்கடிச்சு நம்ம டீமை சேம் சைட் கோல் போட்டிருக்கேன். என்ன காண்போம். ஆர்வ கோளாறுக்கு அளவே இல்லை, அடி வாங்கன்னு தெரிஞ்சு டைரக்டா போறேன். சரி பாப்போம். ஜம்பு மேல ஏறு. சரி மேல ஏறி அடி போன்னு வந்தேன். யாரு இது? ராவன். ஷேடோ நம்பி மேட்ச் இருக்கு, டீமே இருக்கு. இவனை சரி நாக் பண்ணல, என்ன கதைன்னு தெரியல, விட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தோம்னா எனிமி எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. அடி மட்டும் பயங்கரமா வாங்கிட்டேன்.
ஷேடோவையும் முடிச்சு விட்டாரு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், பட் எனிமியும் பதுக்கி இருந்தனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த ரவுண்ட், கடைசி ரவுண்ட் கைஸ். இட்ஸ் a மேட்ச் பாயிண்ட். எனக்கே தெரியல யார் ஜெயிச்சோம் அப்படின்ட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை தமிழில் கதைப்போமா கதைப்போம் கதைப்போமா கதைப்போமா கதைப்போமா. இப்போ என்ன பண்ண வார்த்தை பண்ணா அது. நான் இனிமையம் போய் சாமாடி வாங்க போகிறேன். அது மட்டும் புரியுதாக தெரியுது. அவங்க தெரியுதா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் தேவையெல்லாம் புரிகிறது தெரிகிறதுன்னு சொல்லுவேன். நம்ம பேச வந்து ஈஸியாக வந்துடும். நான் அவங்க தமிழ் நல்லா இருக்குன்னு பேசினா அவங்க என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நீங்கள் பேசுகிறதே பேசுங்க, நாங்கள் பேசுகிறதா லோக்கல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் டீமையே லூஸ் பண்ண வச்சுட்டேன். ஜெயிப்போமான்னு தெரியல, பார்ப்போம். ஐயோ, எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க. பாவம் ரக்ஷன் தலையில தான் வந்து இதெல்லாம் கடைசியா ரக்ஷன் தான் முடிச்சிட்டு இருக்காரு. பார்ப்போம். பாருங்க, இந்த ப்ரோ பிளேயர் டாக்டிக்ஸ்னு சொல்றது. போடு. வெரி 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 ஆக்சுவலாக பாசிபிலிட்டி வந்து எனிமிக்கு தான் அதிகமாக இருக்கு. பட் நம்ம ரக்ஷன் ப்ரோ பிளேயர்ன்றதுனால பார்ப்போம். போடு. இட்ஸ் ஏஸ். ரக்ஷா பாய் வேற மாதிரி பாய். பாயெல்லாம் கிடையாது, BOY பாய். பாய் டேக்கர் பாய்.